கர்த்தர் மேலுள்ளதாக தேவதோசனம் வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தர் மேலுள்ளதாக இந்த வசனம் பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் எழுதும்போது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்காதனால உனக்கு திறந்த வாசத்தாரேன்னு எதுன்னு சொல்லுது. கொஞ்சம் பலனில் மறுதலியாமல் இருக்கிறது, அதான் வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே, அந்த வசனத்தை கை கொள்ளுறதுக்கு பலன் வேணும். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குது. ஆனால் அந்த பலனில் அந்த வசனத்தின்படி தன் வாழை ஒப்பு கொடுக்கும்போது அதில் மறுதலிக்காத ஒரு சாட்சியை அதை வாழ்கிறார். அந்த வாழ்கிறனால அந்த சபைக்கு திறந்த வாசலை கற்றுக் கொடுக்குறார். இந்த வேளையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்கு தேவன் கொஞ்சம் பலன் இருந்தாலும் அந்த கொஞ்சம் பலனில் நம்ம சாட்சியாக வாழ்கிறோமா, வைராக்கியமாக வாழ்கிறோமா? ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தில் நம்ம மறுதலிக்கிறான்னு சொல்லும்போது நம்ம ஏதாவது இயேசு கிறிஸ்து இல்லை, இயேசு கிறிஸ்துவே இல்லை, இது அப்படியே மறுதலிக்க கிடையாது. நம்ம உலக காரியத்துக்கு இப்போ வேதத்தை படிச்சிருப்போம். ஆனால் உலக காரியம்னு வரும்போது நம்ம அதில் சில அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம், சில காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். சில காரியம் இப்போது உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சண்டே வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், சில விஷயங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம். வேதம் அப்படி வசனம் அப்படி சொல்லுது, ஒரு சில விஷயங்கள் சொல்லுது. ஆனால் உலக ரீதியாக நம்ம சில காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். ஆனால் நமக்கும் பலனில் இருக்காது. கொஞ்சம் பலன் இருந்தாலும் அதில் வைராக்கியமாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்துலையுமே வசனத்துக்கு விரோதமான ஒரு காரியம் வருது, ஆனால் அதில் என்னால் முடியாதாண்டவர், ஆனால் சின்ன இதான நம்ம அதில் வைராக்கியம் இருப்பீங்கன்னா உங்களுக்கு தேவன் திறந்த ஒரு வழியை கொடுப்பார். அன்றைக்கு பிறந்த சபைக்கு ஒரு திறந்த வாசல் கொடுத்த தேவன் உங்களுக்கும் ஒரு திறந்த வாசல் தருவார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்லுது. உங்களுக்குன்னு திறக்கிற வாசல், உங்களுக்கு எந்த காரியத்தில் நீங்கள் வைராக்கியம் இருக்கீங்க, எதில் தேவன் உங்களுக்கு வாசல் திறக்கிறாரோ, இது ஆவிக்குரிய காரியம் உலக காரியம், எதில் தேவன் உங்களுக்கு ஒரு வாசல் திறக்கிறாரோ அது ஒருவனும் பூட்ட மாட்டான். உலகம் பூட்டிக்கிடாது, எந்த பாதாளத்தின் வாசல் பூட்டிக்கிடாது. தேவன் திறந்தது தான். இந்த வேளையில் அர்ப்பணிப்போம். கண்டிப்பாக நம்ம ஒரு வைராக்கியமாக வாழ, நாம் மறுதலிக்காமல் ஒரு சாட்சியோடு வாழ, ஒரு வைராக்கியமாக வசனத்தின்படி வாழ அர்ப்பணிப்போம். உங்களுக்கான வாசலை கொடுத்த தேவன் திறப்பார். பூமியிலும் சகல வீட்டிலும் சாட்சியாக மாற்றுவார், பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனை கிருபை செய்வாராக. ஆமேன்.